வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ரவீனா போஸ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்தது. கிராம் 9,805 ரூபாய்க்கும் சவரன் 78,440 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி. நீட் தேர்வில் 0- மதிப்பெண் எடுத்த 27 பேருக்கு முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர இடம். 0 மதிப்பெண் எடுத்த 14 பேர் MD, MS படிப்பில் சேர்ந்துள்ள பட்டியல் வெளியானதால் கல்வியாளர்கள் அதிர்ச்சி. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் ஜெர்மனி பயணம் நிறைவு. லண்டன் சென்றடைந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. சென்னை சூளைமேடு பகுதியில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் தவறி விழுந்து பெண் உயிரிழந்த சம்பவம். முதற்கட்ட உடற்கூராய்வில் நெற்றிப்பொட்டில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்ததாக தகவல். சென்னையில் 2வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. தியாகராய நகரில் உள்ள மருந்து தயாரிப்பு தொழிலதிபர் அரவிந்த் வீட்டில் சோதனை தொடர்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் காவலர்கள் மீது கற்களை வீசி தாக்கிய வடமாநில தொழிலாளர்கள். சிறையில் அடைக்கப்பட்ட 29 பேர் மீது 8 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. பரமக்குடி அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி கோர விபத்து. கரும்பு வெட்டும் தொழிலாளர்கள் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே இளைஞர் தலையை துண்டித்து படுகொலை. கொலை வழக்கில் பழிக்கு பழியாக அரங்கேறி இருக்கலாம் என போலீசார் சந்தேகம். திருச்சி விமான நிலையத்தில் சார்ஜாவிற்கு புறப்பட இருந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. கடைசி நிமிடத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டதால் ஓடுபாதையிலேயே விமானம் நிறுத்தம். திண்டிவனம் நகராட்சியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அதிகாரியை காலில் உள்ள வைத்த சம்பவத்தால் பரபரப்பு. மன்னிப்பு கேட்கும் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் போலீசார் விசாரணை. அரூர் அருகே பள்ளி மாணவர்களை கை கால்களை அமுக்கிவிட சொல்லி துன்புறுத்திய தலைமை ஆசிரியர். அநாகரிக செயலின் வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் நடவடிக்கை எடுக்க பெற்றோர்கள் வலியுறுத்தல். சென்னை வியாசர்பாடி அருகே பெண் போக்குவரத்து காவல் ஆய்வாளருடன் தகராறில் ஈடுபட்ட ரவுடி கைது. வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் தலைமறைவாக இருவரை தேடும் போலீசார். சென்னை ஆலந்தூர் அருகே சொகுசு கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. தீ பரவியதைக் கண்டு காரில் பயணித்தவர்கள் கீழே இறங்கியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு.
சென்னை திருவேற்காடு அருகே ஏரியில் கடற்கரை லாரி கவிழ்ந்து விபத்து. விபத்தில் ஓட்டுநர் மற்றும் உதவியாளருக்கு லேசான காயம். சென்னை திருவேற்காடு அருகே ஏரியில் கடற்கரை லாரி கவிழ்ந்து விபத்து. விபத்தில் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் லேசான காயங்கள். சீனாவின் தியான்மென் சதுக்கத்தில் மாபெரும் ராணுவ அணிவகுப்பு. கொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பங்கேற்பு. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் சீன தலைநகரான பெய்ஜிங்கிற்கு வருகை. கவச ரயிலில் சீனாவிற்குள் நுழைந்த கிம்மிற்கு உற்சாக வரவேற்பு. இத்தாலியில் உள்ள மவுண்ட் எட்னா எரிமலைகள் வெளியேறும் நெருப்பு குழம்பு. ஆறு போல் வழிந்தோடும் காட்சிகள் வெளியானது. போர்ச்சுகல் அணியின் கால்பந்து வீரர் டியாகோ ஜோட்டா சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம். டியாகோவின் தந்தையை கட்டி அணைத்து ஆறுதல் தெரிவித்தார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ.